அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025-26 மேஷராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். வருகின்ற குரு பெயர்ச்சி என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவுகளை அடையக்கூடிய காலம், எச்சரிக்கை மிக்க காலமாக இருக்க வேண்டும். பொறுப்பு உணர்ந்து வாழக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து எப்படியாவது குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற உயர்ந்த துடிப்போடு வாழக்கூடிய மேஷராசி நேயர்களே, இந்த வருடங்கள் உங்கள் குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறைகள் கொண்டு வாழ வேண்டும் என்பதை தாங்கள் உணர்ந்து வாழ வேண்டும். வருகின்ற குரு பெயர்ச்சி என்பது 11/5/2025 குரு பயிற்சி ஆகிறார். மதியானம் 1:30 மணி அளவில். இது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் திருக்கணித பிரகாரம் மே மாதம், அதாவது 3 நாள் தள்ளி 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. அன்பர்களே, இந்த வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குரு பகவான் செய்வார் என்று பார்த்தீங்கன்னாக்க, இதனால் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருந்தார். குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைத்திருப்பீங்க. குடும்பத்துக்கு என்ன தேவைகளோ அதை சரி செய்ய போராடி இருப்பீங்க. தன்னை விட குடும்பத்தை நேசித்து தன் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், இப்படி எல்லா வகையிலுமே தாங்கள் எல்லாமே சரி செய்து வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட துடிப்போட வாழ்ந்தவர்கள் நீங்கள். தன் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடிய உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்த அன்பர்களே, தனஸ்தானத்தில் இதுகாலம் சஞ்சாரம் செய்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9க்கு அதிபதி, 12க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர். ஒன்று யோகாதிபதி, ஒன்று விரையாதிபதி. குரு பகவான் என்றால் ஒரு விசேஷமானது. குரு பயிற்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். 9 கிரகங்களிலே குருதான் ரொம்ப இம்பார்ட்டனாக எதிர்பார்ப்போடு உள்ள கிரகம், சுப கிரகம், தேவகுருவாக விளங்கக்கூடிய குரு பகவான் பார்க்க கோடி நன்மைகள். அனைத்து வித சுப காரியங்களும் செய்வதற்கு, சுப நிகழ்வுகள், சந்தோஷமாக நீங்கள் எதை செய்யணும்னு நினைச்சாலும் குரு பார்வை இருக்கணும். குரு நல்ல இடத்துல இருந்தால்தான் நீங்கள் அதை சரிவர செய்ய முடியும். அவர் சரியில்லாத இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் தலைகீழாக தண்ணி குடித்தா கூட சரி, எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவோடு உங்களால் முடிக்கவே முடியாது. அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள், குறைகள் நிறைந்த காலமாக தான், குறை நிறைந்த வாழ்க்கையாக தான் உங்களுக்கு இருக்கும். அன்பர்களே, 9வது வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய யோகக்காரகன் 3வது வீட்டில் போய் மறைகின்றார். அதே மாதிரி 12க்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு 3ல் வருவது ஒரு வகையில் நல்லது. அப்போ என்ன சொல்றார், குருவை 2ஆக பிரித்து கொள்ளலாம். குரு பகவானை அவருடைய திசை 1 வருடங்கள் இருக்கும் பொழுது வருகின்ற மே மாதம் முதல் அடுத்த வருடம் மே மாத காலங்கள் வரை இந்த 1 வருட காலங்களை 2ஆக பிரிச்சிங்கனாக்க முற்பகுதி ஒரு 6 மாத காலங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக்கும். பெத்த பிள்ளைங்க கூட நம்மளை மதிக்காது. குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் கல்விகளில் உயர்ந்த முன்னேற்றம் அடைய முடியாது. சில தடுமாற்றங்கள் இருக்கும். படிக்கிறதுல ரொம்ப போராட்டம் இருக்கும். கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வரும் குழந்தைகளுக்கு. அதுமாரி மாணவ மாணவிகள், அதாவது சமக்கல்வி, அதாவது 10th 12th காலேஜ் படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் படிக்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் ரொம்ப எய்ம் பண்ணுங்க. நம்ம நிறைய மார்க் எடுக்கணும். அதிகமான மார்க் எடுத்தால் தான் நம்ம அடுத்த ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம எதிர்பார்க்குற காலேஜில் போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு எய்ம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா கூடுதலான மதிப்பெண், அதிகமான மார்க் எடுத்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அன்பர்களே, குரு 3வது வீட்டில் இருக்கும்பொழுது, அதாவது பார்த்தோன்னா வீரியஸ்தானம், தைரியஸ்தானம், மனோஸ்தானம், வெற்றிக்குரிய இடம். ஸோ அந்த இடத்துல குரு பகவான் வருவது உங்களுக்கு புதனுடைய வீடு. அதனால் தங்களுக்கு வித்தைக்காரகனுடைய இடம், புத்திக்காரகனுடைய இடம். உங்களுடைய புத்தியை இப்போ தான் தீட்டுவீங்க, அறிவு ஞானத்தை அதிகமாக ஊக்கப்படுத்துவீங்க. அதே நேரத்தில் ஒரு சில பேருக்கு அறிவுகள் மந்தமாகும். உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை உணர்ந்து வாழ வேண்டும். அன்பர்களே, விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும். குடும்பத்துக்கு நிறைய செலவுகள்லாம் செய்கிற சூழ்நிலைகள்லாம் வரும்.
கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள்லாம் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குழந்தைங்க சில தவறுகள் செய்தாலும் அதை பொறுப்போடு எடுத்து சொல்லி நல்லது கெட்டதை உணர வச்சு வாழ்ந்தால் குழந்தைகளால் எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. தேவையில்லாத சில கடன் சுமைகளுக்கு ஆளாகாதீங்க. கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாத சில சூழ்நிலைக்கு கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாக்கி விடுவார். ஏன்னா விரயஸ்தானாதிபதியாக இருப்பதனால குரு பகவான் 3வது வீட்டில் இருப்பதனால உங்களுக்காக கடன் வாங்குவது ₹1 என்றாலும் பிறருக்காக ₹2 கடன் வாங்கணும். அப்போ ₹10 என்பது உங்களுக்கு வாங்கக்கூடிய கடனை விட உங்களுடைய பிள்ளைங்களுக்காக, உடன்பிறப்புகளுக்கோ, மற்றவர்களுக்காக நீங்கள் ஏதேனும் கடன் வாங்கி கொடுத்தால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகள் உண்டாகும். அதனால் சில அவமானங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதை உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே. தன் கௌரவம், எண்ணம் எல்லாம் முக்கியம்தான். மரியாதை முக்கியம்தான், கௌரவம் முக்கியம்தான். அதுக்காக தன்னம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நம்மளுடைய கௌரவம், கர்வம், ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கர்வம் அதிகமாக இருக்கும். மேஷராசிக்காரங்களில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய சில தன்மைகள் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசி நயமாக பேசி காரியம் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள், நயமாக பேசி காரியம் சாதிச்சிடுவாங்க. அந்த தன்மைகள் பரணி நட்சத்திரத்துக்கு வராது. அவங்க அதிகாரத்தில் எதிர்பார்ப்பாங்க. கேட்டால் கொடுத்தா பார்த்து கொடுக்கலனப்போ அப்படின்ற மாதிரி வெட்டு ஒன்று துண்டு 2 பேசிடுவீங்க. இதனால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. வாழ்க்கையும் கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்த்து போன பணமும் கிடைக்காது, சந்தோஷமும் கிடைக்காது. வாழ்க்கையில் ஒன்றை இழந்தாதான் ஒன்றை பெற முடியும் என்று சொல்வார்கள். நம்ம தப்பான ஒரு விஷயங்களை நம்ம எதையும் செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் நல்லவங்க தான். ஆனால் நம்மள்ட்ட என்ன தவறு இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க நண்பர்களே. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு போதிய நன்மைகள் கொடுக்கும் தவறும் பட்சத்தில் நீங்கள் பொறுப்போடு நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அமைதி காற்று வாழ வேண்டும். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற புரிதல் தன்மையை தெரிந்து கொள்ளுங்க. உங்களை உணர்ந்து வாழுங்க. நீங்கள் நல்லவர்கள், நேர்மையானவர்கள். பட் நமக்கு என்ன தேவையோ அதை செயல்படணும், நமக்கு கிடைக்கணும். அப்படின்னா சில விஷயங்கள் இறங்கி போய் தாழ்ந்து போனால் தான் கிடைக்கும். யாருக்காலையும் நம்ம விட போகிறது கிடையாது. அன்பால் ஒரு காரியத்தை நீங்கள் சாதிச்சிடலாம். கோபத்தாலேயோ ஆணவத்தாலேயோ நம்ம எதையும் செய்ய முடியாது. அன்பர்களே, இதை உணர்ந்து வாழுங்கள். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். அதனால் தந்தை வழியில் கொஞ்சம் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வருமானம், பணம் சில நேரங்களில் தள்ளி போகலாம். அதுக்கு சில தடைகள் ஏற்படலாம். அதையெல்லாம் எண்ணி வருந்த வேண்டாம். அடுத்து என்ன முடிவு எடுக்கலாம், வேறு எந்த வழியில் நம்ம முன்னேறலாம், அதற்கான ஸ்டெப்பை பாருங்கள். இது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும். அன்பர்களே, உங்களுடைய இந்த குரு பயிற்சியில் முற்பகுதி கொஞ்சம் கெடுதலை கொடுத்து பிறகு நல்லதை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும், அது விலகிடும். தொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்க்குற லாபம், வருமானம் வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகும், அப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வருமானம் எதிர்பார்க்குற மாதிரி வரும். எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்குரிய செலவுகள் வரும். ஆனாலும் அந்த செலவுகள்லேருந்து கொஞ்சம் எடுத்து வைக்க வழியை கற்றுக்கொள்ளுங்க அன்பர்களே. நிச்சயமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கலாம். ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்கள், சுய தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே இந்த வருடங்களில் கொஞ்சம் கவனத்தோடு பொறுமையோடு செய்யுங்க. அவசரப்படாமல் செஞ்சால் நிச்சயமாக நல்லா இருக்கலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கோடி நன்மை தர அருகாமையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடை எடுங்க. சிவபெருமானுடைய வழிபாடு, எந்த சிவபெருமானாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கடவுளை கும்பிட்டாலும் தொடர்ந்து ஒரே கடவுளை கும்பிடுங்க. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.